ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி இன்னோவேட்டிவ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து மில்க் பவுடர்லாம் குழந்தைங்களுக்கு வாங்குவோம்ல, ஃபார்முலா மில்க்கு. அந்த மில்க் எம்டி பாக்ஸ் வச்சு தான் ஒரு ரேக் மாதிரி பண்ணலாம். இது நம்ம எது வேணால் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சார்ஜிங் கேபிள், சார்ஜர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸில் உள்ள மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணி வைப்போம்ல, அது எல்லாத்தையும் 4 சைடு உள்ளத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணணும், கொஞ்சம் பிசுறுலாம் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி. இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரேக் பண்ண போகிறீங்களோ, நான் 4 ரேக் பண்ண போகிறேன், அதனால் 4 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் க்ளூ கன் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா க்ளூ கன் தான் சீக்கிரமாக ஸ்டிக் ஆகும், அதனால் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இன்னொரு பாக்ஸை அது மேலே எடுத்து அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா ஸ்டிக் ஆயிரும் உடனே. இதே மாதிரியே அடுத்தடுத்து உள்ளதையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 இது மட்டும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன், எனக்கு அது போதும்னு சொல்லி. இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது டேப்பு வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் டேப் தான். எலக்ட்ரிக் டேப்பு பிளாக் கலர் வச்சு எல்லா கார்னர்ஸ்லையும் அதை ஒட்டிக்கலாம். அது ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்டர் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா சைடுமே எல்லா கார்னர்ஸ்லையுமே ஒட்டிக்கலாம். அழகா ஈவனாக ஒட்டி தேய்ச்சி விட்டாக்கா நம்மளுக்கு அழகா கிடச்சிரும் கார்னர்ஸ் எல்லாமே. கீழேயும் ஒட்டிக்கலாம். பார்த்தீங்களா, 3 சைடும் வந்து ஒரு பார்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா சைடுமே ஒட்டிக்கலாம். இது வந்து நாச்சஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒட்டினாதான் நம்மளுக்கு அந்த கார்னர்லலாம் ஈவனாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே நம்ம ஒட்டினோன்னா பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் நம்மளுக்கு. அதனால ஒரு நாச் கொடுத்து அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். அது மாதிரி தான் கார்னர்ஸ்லலாம் ஒட்டணும். ஃபோல்டிங் இருக்க கார்னர்ஸ்லலாம் அந்த மாதிரி ஒட்டினா தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ சைடில் உள்ளது எல்லாமே தெரியுது. சைடில் உள்ள லெட்டர்ஸு, ஃப்ரண்ட்டில் உள்ளதெல்லாம் தெரியுது. அதுக்காக வந்து பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்து ஈவன் பண்ணிக்கலாம். பேக் சைடில் அன்ஈவனாக இருக்குதுல்ல, ஸோ அதனால் சார்ட் எடுத்து ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அந்த சார்ட்டோட விட்டாலும் ஓகே தான், இல்லாட்டி அது மேலேயே நம்ம வேறு ஏதாவது பேப்பர் வேணால் ஒட்டிக்கலாம். அது பேக் சைடு தானே போகுது, ஸோ தெரியாது. அந்த சார்ட்டோடய நம்ம விட்டுட்டா கூட போதும். என்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ தான் இருந்துச்சு, நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட ஃபெஃபிகால் அந்த மாதிரி இருந்தாக்கா அதுக்கும் போட்டு ஒட்டிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பேப்பர் கிஃப்ட் ஷாப்லலாம் வந்து கிஃப்ட் ஷீட் இருக்கும்ல, பேப்பர் மாதிரி, அதை வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அது என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து 4 கார்னர்ஸும் க்ளூ அப்ளை பண்ணி சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே அதில் வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டே ஆனால் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் எவ்வளோ இருக்குது அளவுன்னு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவனாக. அதே மாதிரியே 3 சைடுமே ஒட்டிடணும். 1 சைடு தான் பேக் சைடு வந்து சார்ட் ஒட்டிட்டோம், அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 சைடு தான் இருக்குது. இதே மாதிரியே 3 சைடும் ஒட்டிட்டாக்கா ஃபினிஷ் ஆயிரும். நம்மளோட ரேக் வந்து ஃபினிஷ் ஆகி கிடச்சிரும். அவ்வளோதான், 3 சைடும் ஒட்டியாச்சு. நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ரேக் கிடச்சிச்சு. நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டு
பொருளை வச்சு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரேக். இதில் வந்து ரொம்ப வெயிட்டாக உள்ள பொருள்லாம் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக உள்ள திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை டச் பண்ணிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.